ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்களும் நோக்கி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த ஆண்டவரே காலை நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசை தரும்படி நாங்களுமே நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படிக்காக செபிக்கிறோம். இயேசுவே, அதாவே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையாக இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தாவியானுடைய கரம் கூட இருக்கட்டும். வழி நடத்துவீராக, செயல்படும் ஆண்டவரே, ஒரு கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் தேவன் நம்ம கொடுக்குற இந்த பாடலை பாடி தேவனை நாம் பயன்படுத்துவோம். 368வது பாடல். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டு கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றி, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றி. இறுதி வரை நீ நடத்தி செல்வி, இறுதி வரை நீ நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூட இருந்து பாதுகாக்கின்றி. உடைந்த நொந்த உள்ளத்தோடு இருந்து பாதுகாக்கின்றி. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றி, அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றி. செய்வதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் மது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. நல்லவர் இனியவர்
என் ஆண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் எந்நேரமும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோ, அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோ, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஐயா அவமானம் அடைவதில்லை. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பாயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்து கொள்வி, யெகோவா தேவன் பார்த்து கொள்வி. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். நாம் ஒரு வேத பகுதியை இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுக்குற வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சங்கீதம் 108ஆம் சங்கீதம். தேவனின் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும் வீணேஸ்வர மண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழித்திருப்பேன். கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாக, உமது சத்தியம் மேக மண்டலம் பரியந்தம் எட்டுகிறது. தேவனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமியானத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது எப்படியோ விடிக்கும் பொருட்டு உமது வலது கரத்தினால் அடிச்சிட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூறுவேன். சீகைமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக அணைத்து கொள்ளுவேன், கலந்து கொள்ளுவேன். கிளையத்தினுடையது மனாசையும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகள். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன்.
அரணான பட்டணத்துக்குள்ளே என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறேன் யார்? எங்கள் சேனைகளுடைய புறம்படாமல் இருந்து தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேங்க்யூ. ஸோ இந்த இந்த நாளிலே கூட நான் பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, இக்கட்டு நாளிலே தேவன் நமக்கு அரண் அதிசயம் எல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அதில் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, கடைசி பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவராலே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே இங்கே நமக்கு நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்பொழுது, இன்றைக்கி 4வது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எதற்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். சத்துருவின் பிடியில் இந்த பிலிஸ்தீனிய கட்டுறதுகளுக்காக, விடுதலைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாக நாம் கூடி ஜெபித்து வருகிறோம். பிலிஸ்தீனிய கட்டுகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் அதற்காக ஜெபிக்க கடனப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார். நம்முடைய உபவாச நாட்களிலும் இந்த காரியங்களை தேவன் இந்த இப்படிப்பட்ட நேரடியத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து ஒரு எழுப்புதலை தேவன் தருவார். தொடர்ந்து நாம் அவரை பற்றி கொண்டிருப்போம். அவரிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்கே நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது தேவன் மகத்தான காரியங்களை நம்ம இதில் செய்வார். எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் ஒரு சில நாட்களாக நினைக்கும் பொழுது, குறிப்பாக இந்த 25ஆம் தேதியிலிருந்து என்னுடைய நினைக்கும் பொழுது, ஒவ்வொரு வினாடியும் நான் கடந்து செல்வது என்னுடைய சித்தம். 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாளை மிகவும் அதிக பலவீனத்துக்குள்ளாக மாற்றப்பட்டேன். கத்த ஒவ்வொரு நாளும் பாட்டை கொடுத்து 26, 27 ஒவ்வொரு நாளும் அந்த சங்கரிப்பேன் சாத்தானின் சதிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே கொடுத்து அவருடைய மகிமை வெளிப்படுத்த செய்கிறார். ஆண்டவருக்கு நான் மிக்க நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர் அந்த நாளிலே பார்க்கும் பொழுது, பயமில்லையே ஜெயம் ஜெயந்தானே. அந்த 26ஆம் தேதி நீ பயப்படாதே, ஏன்னா ஒரு மரணத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உடம்பு உயிரெல்லாம் எனக்கு செத்து போச்சு தெரியுது, ஒன்று நாள் செத்து போகுதுன்னு தெரியுது. அதனால் அதிலிருந்து ஆண்டவர் அப்போ தான் பெரும்பு நேற்று தினது தான் ஆண்டவர் இன்னும் காலையில் தான் ஒன்று தினார். அப்படின்னா நேற்று தினத்தில் அந்த 26 நிலைமை நினச்சும்போது ஆண்டவர் காலையில் தான் ஒன்று தினார். ஏப்பா, அன்றைக்கி அவங்க அடக்கம் பண்ண நாள் இல்லைப்பா, அன்றைக்கி அந்த இதில் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சிப்பார். அதே ஒரு நிலையில் அந்த இது கடந்து போனேன். நான் சுத்தமாக ஒரு டெட் நிலையில் தான் போனேன். நேற்று தான் அப்படியே கொஞ்சம் சிந்திக்க கற்று உதவி செய்தேன். மிகவும் ஒவ்வொரு சூழ்நிலையை நினைக்கும் பொழுது எங்கள் அப்பா இயேசுவை நான் இனிமையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் பெரியவர், மகத்துவமானவர். அப்போ தான் இந்த பாடலெல்லாம் 25ஆம் தேதி பயமில்லைன்னு கொடுக்குறார். 26ஆம் தேதி ஆண்டவர் இந்த சோதர ஆசிட்ட பண்ணாத அப்படின்னு நேற்றுக்கு கொடுக்குறார், என்னைக்கு கொடுக்குறார். உண்மைத்தான் நான் பார்க்கிறேன், அவமானம் அடைகிறேன். நீர் என்னோடு இருக்கிறீங்க, நாங்கள் அவமானம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நீங்கள் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அவமானப்படணும்? ஆமாம், அவமானமே அடையும். நீ பயப்படாத, நான் அவனோடு இருக்கிறேன். இவன் நல்லவன். ஒவ்வொரு காரியங்களும் வசனத்தை உணரும் பொழுது அற்புதங்களால் அதிசயங்களால் நடத்திட்டே இருக்கிறார். ஸோ குறிப்பாக இன்றைக்கும் அந்த 4வது சனிக்கிழமை என்று சொல்லும் பொழுது ஒரு கருப்பு சின்னமாக என் வாழ்க்கையில் பிலிஸ்தீனிய கட்டுகளுக்கு ஜெபிக்கிற அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. அதை நினைக்கும் பொழுது மறந்துகிறேன். இந்த நாளில் வைத்து நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம்.
எல்லா பிரிசனையும் கட்டுன்னு ஆண்டவர் நம்மை விடுவிப்பாராக. அதுக்காக நம்மை விட மாட்டார், எல்லாவற்றையும் உடைத்தார். சில காரியங்கள் தான் சத்துரு ஜெயம் எடுக்க விடாதபடி, அதுவும் இந்த வசனம் என்னை உயிர்ப்பித்தது. தொடர்ந்து நான் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நல்ல பலனையும் உயிரையும் முட்டும். இது நேச்சுரலாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, அடுத்த நாள் எப்படி இருக்குன்றது நான் வரும்பொழுது இந்த பாடல் மூலமாக என்ன ஆண்டவர் தேற்றுறார். இந்த வார்த்தைகள் என்ன தேற்றுறது. சிலர் நீங்கள் எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஏதோ சுகந்தந்த பலம் தந்தேன்னு நீங்கள் போய் நம்பிட்டு இருக்கிறீங்க. நான் வேணான்னு சொல்ல, அது அவங்களுடைய பாணி. ஆனால் என் தேவன் என்னை இந்த விதத்தில் நடத்துகிறேன். எனக்கு அன்றன்னைக்கு போசிக்கிறேன், அன்னன்னைக்கு அந்த வார்த்தையை திறக்கிறேன். இதில் நான் பலப்படுறேன், ஒவ்வொரு நாளும் நான் பலப்படுறேன். இன்றைக்கி 1099 நாளாக இருக்குதுன்னு சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபை தான். அவருடைய சுத்த கிருபையினால நின்றுட்டுருக்கேன். ஆண்டவரை நடத்துகிறார், இல்லாட்ட முடியாது. ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஜெயம் எடுப்பேன்னு சொன்னோடனே எடுத்தால் தான் சொல்லணும். சங்கரிப்பேன்னா சாத்தான சங்கரிச்சா தான் சொல்லணும். அசட்டை பண்ணாதேன்னா நம்ம ஆண்டவர் அது அப்படியே வார்த்தை ஆகணும். அனல் விட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உண்மை. நீ சொந்து போகாத, என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணாத. நீ வாய் என் கூட இரு, நான் உன்னை செய்வேன்ற, உனக்கு எல்லாம் நடப்பிப்பேன்ற. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் நேற்றைய காலையிலாம் அப்படியே நம்ம ஆட்களுடைய நிலையை நினைக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தை சொல்லி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா எவ்வளோ பர்பஸாக இருந்திருக்கும். அது செய்யாமல் இருந்தனால வந்த வெண்ணையினால் மனம் உடைந்து போய்ட்டு, அதனால் வேறு எதுவும் இல்லை. கர்த்தர் பலன் ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். ஆனால் என்னுடைய ஜெபத்தை நான் நேரத்தை மாற்றவில்லை, ஜெபிக்கிறேன் எவ்வளவு. ஆனால் என்னை திடப்படுத்துகிறேன். இன்றைக்கி இந்த வார்த்தை, கர்த்தர் நீதிமானுடைய மேல் கண்கள் இருக்கிறது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டுடைய பார்வைக்கு ஓரளவுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். மனுஷனுடைய பார்வைக்கு இல்லை. மனுஷன் குறை சொல்லுவான், ஆண்டுடைய பார்வைக்கு நான் ஓரளவுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய மண்டாட்டு ஆண்டு கேட்குறேன், நிச்சயமாக கேட்பேன். இடுக்கண்ணிக்கு எல்லாம் இடுக்கன்னு என்னை விடுவிப்பேன். இறுதி வரை என்னை நடத்தி செல்வேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, இந்த வேளையில் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது என்பதை உணரும் பொழுது இப்படியெல்லாம் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறீரே, உமக்கு மகிமை. தேசத்துக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புதத்துக்கு ஸ்தோத்திரம். என் தேவனை செய்த ஒவ்வொரு இறக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்குற யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள். வெட்கப்பட்டு போனதில் ஆண்டவரே, அதில் ஒருத்தன் நானும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை நடத்தி வருகிறேன். ஏதோ ஆண்டவர் நேர் நான் எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் வருகிறது உண்டு. ஆனாலும் நாளிலே சில என்னவோ காரணங்கள் தெரியவில்லை, என்னை முடக்கி வைக்கிறது. நான் என் தேவன் கூட இருக்கிறேன். இந்த நாளிலும் சத்துருடைய போராட்டங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களை விலக்கி காக்கிறேன். ஆண்டவரே, நீர் செய்த நம்முடைய நாமத்தை நாங்கள் ருசிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் காண விரும்புகிறோம். நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வல்லமையை எங்களுக்கு அனுப்புறதுக்காக சோதரன். ஆண்டவரே, மக்கள் சோதரன், நம்முடைய வல்லமையை, நம்முடைய கிருபை எவ்வளோ பெரிய சத்துரை முடியடிக்க கிருபையும் பலனை எங்களுக்கு தருகிறதுக்காக சோதரன். ஆண்டவரே, நம்முடைய சித்தம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்து. நம்முடைய வல்லமை பெரிது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நம்முடைய வல்லமையினாலே நாங்கள் அதுக்குள்ளே களி கூறுகிறோம். நம்மை நோக்கி பார்க்குற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதற்காக சோதரன். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பிள்ளைசுடைய கட்டுகளினாலே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியாதப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது
அவமானம் அடைய விட மாட்டீங்க. அடைஞ்சிடுச்சு ஒரு சூழ்நிலை. இனி நாங்கள் உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் போகிறதில்லை. அந்த ஒரே மெஸ்ஸுகிறோம். நம்முடைய கிருபை எவ்வளோ பெரிது என்பதை நாங்கள் நம்முடைய வல்லமையினாலே, நம்முடைய கிருபையினாலே நேரங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களின் பிடியிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானே மக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் தொழில் வியாபாரம் வளர்ச்சி இல்லாமல் ஏதோ பெலிசூனிய கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவைகளை இப்பொழுது அந்த கட்டுகளை உடைப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்புக்கு தடையாக பிள்ளைகளை படிக்க விடாதபடி வியாதி துன்ப துயரங்களை கொடுத்து தடை செய்கிற அந்த பெலிசூனிய கட்டுகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உடை தெரிவீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிள்ளைகள் நல்ல ஒரு சுகமோடு வாழ விடாதபடி ஏதாவது வியாதியை கொடுத்து அவர்களுக்கு மரண பயத்தை கொடுத்து அவர்களை அழிக்க நினைக்கிற அந்த சத்ருவன் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கரபனக்கென்றே லூனி மாட்டேன் யூஸ்வலி குற மாலிக்கனுமே சகலமுங்காலபா நல்ல காலமாகவும் யாரவா சத்ருவானவன் வியாபாரம் இந்த வரை அவருடைய வாழ்க்கையில் எதிர்கால காரியங்கள் திருமணம் தடைபெற விடாதபடி தடை செய்து திருமணம் நடைபெறாதபடி தடை செய்கிற கட்டுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பாஷியா கால பரபில் அதிகால பாஷியா குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பெறாமல் இருந்து அவளை உடைச்சி அப்படியே நாசிக்க அப்படிப்பட்ட சாபக்கட்டுகள் ஒரு பகுதியில் அந்த சாபக்கட்டுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அவைகளினாலே கட்டி வைத்து செத்த ஆவிகளில் கட்டி வைத்து பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை விடாதபடி தடை செய்கிற கட்டுகள் இயேசு நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ரபகனி ஒரு ரபரினி ஒரு வெளிமிலும் வெளிப்பு கலபிரி மீலு பிரிபி கலபிரி வீழ்ச்சியுடி பண்ணிக்கலையோ எல்லாவற்றும் தெய்வம் பலம் இறங்குதுங்க. குழந்தை பாக்கியத்தை நீ கட்டளிடுறதுக்காய் நன்றி. கட்டுகளை ஒட்டச்சி ஜெயித்து தருவதா நன்றி. திருமணம் நடக்கிறதுக்காக நன்றி. வியாபாரத்தில் பெருக்க நடக்கிறதா நன்றி. தொழிலில் பெருக்க நடக்கிறதுக்காக நன்றி. வேண்டாம் எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக இருந்து ஊழியத்தை வளர விடாதபடி வருகிற மறுபடியும் எரிச்சல் கலந்து தான் பண்ணி அவர்களை பிரிந்து செல்ல வைக்கிற வந்து தேங்கி இருந்து சத்தியத்தில் வளர விடாதபடி அவர்களை பிரிய வைக்கிற கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைப்பதாக. ஊழியக்கார குடும்பத்தில் செயல்படுகிற எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படுவதாக. முட்டை விட்டால் பரமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்குறோம். ஒரே ஊழியக்காருக்கும் விசுவாச மக்களுக்கும் பகை உண்டு பண்ணி விரோதங்களை பண்ணி கலகம் உண்டு பண்ணி சமாதான கேடு உண்டு பண்ணுகிற சத்துருவின் கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை என்னோட முடிவதாக. என்று முடிவு இயேசு பரமே கேட்டாங்க. நாட்டுமீட்டுக்கு ஒரு பாட்சான் தெரியும் நல்லவர் ஈஸ்வரத்தஞ்சு இயேசு கிறிஸ்து காட்டு ரபக்கெல்லாம் பிறப்பே விடுதலை 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 வெயிலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை பேயிலிருந்து விடுதலை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை பெலிசூனிய எல்லாவற்றும் விடுதலை மறுமறு கண்கள் எரிச்சல் ஆவியில் எல்லாவற்றும் விடுதலை 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 பெற்றேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை பெற்றேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சொத்துல நன்றி நன்றி நன்றி. நான் நாள்தோறும் பாடிடுவோம் நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் பாடிடுவோம். கட்டுக்களை உடைத்தவரே நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் நான் பாடுவோம். பெலிசூனிய கட்டுக்களை முற்றிலும் உடைத்தவரே நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் நாம் பாடுவோம். நன்மைகளை தடை செய்த சத்ரு கோட்டையை உடைத்தவரே நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் நாம் பாடுவோம். ஆமாண்டவரே நன்றி. அதனாலே எங்களுக்கு தந்தை நடத்துவதற்காக நன்றி. கோடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளில் இயேசு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீச்சைகளையும் இயேசு நாமத்தில் கடிந்து காட்டுகிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன்.